அதனை நாம் பொல்லடி அல்லது களி கம்பாட்டம் என்று அழைக்கின்றோம். இன்றைய சமூகத்தில் அருகி வரும் கலைகளின் வரிசையில் ஒன்றாக கருதப்படும் இந்த கலை வடிவம் தொடர்பில் இன்று ஆராய்கின்றோம். நமது முன்னோர்கள் விட்டு சென்ற பெருமதி வாய்ந்த சொத்துக்களாக கலை அம்சங்களும் பாரம்பரியங்களும் கருதப்படுகின்றன. ஆனால் இன்றைய சமூகத்தவர்கள் மத்தியிலிருந்து அவ்வாறான கலைகளும் பாரம்பரிய விடயங்களும் வெகு தூரம் சென்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு நாம் மறந்து போன கலை வடிவங்களில் பொல்லடியும் ஒன்று. பொல்லடி ஆட்டம் அம்பாறை இறக்காமா பகுதியில் பரம்பரையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அங்கு இந்த கலை கற்பிக்கப்பட்டும் வருகிறது. பொல்லடி ஆட்டத்தை கற்பிப்பவர்களை நாம் அண்ணாவியர் என்று அழைக்கின்றோம். பொல்லடிக்கு பிரத்யேகமான பாடல்களும் உள்ளன. அந்த பாடல்களில் அதிகமானவை மண் வாசனையை பிரதிபலிக்கும் பாடல்களாகவே அமைந்திருக்கும். இவரே இறக்காமத்தில் பொல்லடி வளர வித்திட்ட மூத்த அண்ணாவிகளில் ஒருவர். இவருக்கு 95 வயதாகிறது. இவரிடம் பொல்லடி தொடர்பான தகவல்களை நமக்கு பெற்றுக் கொள்ள முடிந்தது. எல்லாரும் காலங்கண்டோ நாங்க 12 பேர் பழகிறோம். 12 பேரும் படிக்கிறான், 12 பேரும் பொண்ணடிக்கிறான். அப்படியாகத்தான் நாங்க அடிச்சு வந்தேன். இவரிடமிருந்து இந்த கலையை கற்றுக்கொண்டவர் PD யாசிம்பாவா. எங்களுக்கு அரசாங்கமோ அதோ இதோ எதுவும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. இது மறைந்த பொருளாக இருந்து கொண்டு வருகிறது. இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த கலையை நடத்தி கொண்டு வருகிறோம். தாம் அறிந்த கலையை பாபா ALM சலீம் என்ற அண்ணாவிக்கும் கற்பித்தார். இறக்காமம் அடுத்த கிராமம் பருப்ப நகர் இறக்காம சந்திலகாலேத்தி அதிகிடு மக்கரை பெற்ற நகர். இவ்வாறு 3 பரம்பரைகள் வரையில் தொடரும் இந்த கலை தற்போது அருகி வருகிறது. எனினும் அதனை பாதுகாக்கும் நோக்கில் KL முகமது அலியார் என்ற இளைஞன் செயற்பட்டு வருகிறார். தற்போது இது மங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இதனை நாங்கள் வந்துதான் சங்கம் உருவாகித்தான் இதனை ஊக்குவித்து பெரியவர்களையும் எடுத்து சிறியவர்களையும் எடுத்து சில கிழமைக்கு ஒருக்கா புது பிள்ளைகளையும் பழக்கி கொண்டு வருகிறோம். மண்ணுக்கே உரித்தான இவ்வாறான கலை வடிவங்களையும் கலாச்சாரங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் உள்ளது. பாட்ட காலத்திலே இருந்து வந்த இந்த நாட்டியங்களை தவற விடாது தொடர்ந்து செய்யுமாறு கேட்டு. யுத்தம் நிறைவடைந்து 3 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் வடுக்களை எவராலும் மறந்திருக்க முடியாது. கொடூர யுத்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டு வாழ்வதற்காக போராடும் ஒரு குடும்பத்தினை யாழ்ப்பாணத்தில் நாம் கடந்த மாதம் சந்தித்திருந்தோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் இது குறித்து செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து சமூக சேவைகள் அமைச்சினால் அவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உதயபுரம் கிராமத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வதற்காக போராடும் 3 பெண்கள் தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் பதிவு செய்திருந்தது. 1996ஆம் ஆண்டு இடம்பெற்ற எறிகணை வீச்சொன்றில் இந்த குடும்பம் சின்ன பின்னமாகியது. இந்த எறிகணை வீச்சில் இந்த தாயின் காலும் அவரின் 2 பிள்ளைகளும் கைகளை இழந்ததுடன் அவர்களில் ஒருவர் ஒரு கண்ணையும் இழந்திருந்தார். யுத்தம் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரது வாழ்விலும் வலியையும் வேதனையும் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கின்றது. யுத்தத்தின் கோர பிடிக்குள் சிக்கிய இந்த குடும்பம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியதன் பின்னர் சமூக சேவைகள் அமைச்சு அவர்களுக்கு உதவி வழங்குவதற்கு முன் வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேற்று நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சின் செயலாளர் எமெல்லா சுகுமார் 3 மாத கொடுப்பனவுக்கான காசோலையை அவர்களிடம் கையளித்தார். 17 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு சக்தி டிவியால வந்து எங்கட கஷ்டத்தை பார்த்து அவங்க அறிவிச்சதால இப்ப எங்களுக்கு பலவிதமான அங்கால இங்க எல்லா பக்கமும் உதவி செய்கிறார்கள். எங்களுக்கு சக்தி டிவியே தான் எங்களுக்கு இவ்வளவு உதவிக்கும் அவைதான் காரணம். அதுக்கு நாங்க எல்லோரும் நன்றி சொல்லிக்கிறோம். அத்துடன் சமூக சேவைகள் அமைச்சினால் மாதாந்தம் ஊக்குவிப்பு உதவி தொகையாக 3000 ரூபாவும் சுயதொழில் கடனும் இந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ளமை
குறிப்பிடத்தக்கது. இந்த குடும்பம் எங்களுக்கு ஊடகத்தினூடாக வெளிக்கொண்டுவரப்பட்டது. ஒரு குடும்பத்தில் 3 பேர் டிசேபிளாக இருந்தார்கள். உழைக்கின்ற அங்கத்தவர்கள் இந்த குடும்பத்திலே இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுய தொழிலை செய்வதற்காக அந்த தொழிலை மேலும் விருத்தி செய்வதற்குரிய வழிமுறைகளை தெரிந்து அவர்களுக்கு அதை சிபாரிசு செய்யுமாறு நான் பிரதேச செயலாளர் கேட்டிருக்கின்றேன். எனவே இந்த குடும்பத்துக்கு அந்த சகோதரிகள், கணவனை இழந்த சகோதரிகளுக்கும் சுயமாக தொழில் செய்து வாழ்வதற்குரிய உதவிகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த குடும்பத்துக்குரிய வீட்டுதவியை பிரதேச செயலாளர் இந்திய உதவி திட்டத்தின் கீழ் வரையறுத்திருக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இன்று நியூஸ் ஃபர்ஸ்டின் ரிப்போர்ட்டராக இணைந்து கொள்கின்றார் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த முகமது இர்ஃபான். கிண்ணியா பிரதேச சபைக்குட்பட்ட சலாமத் நகரிலிருந்து துவரங்குளம் வரையிலான வீதியே இது. இந்த வீதியினூடாக செல்கின்ற பாடசாலை மாணவர்கள் மற்றும் வைத்தியசாலைக்கு செல்கின்ற நோயாளிகள், பாதை விவசாயிகள் மற்றும் போக்குவரத்து செய்கின்ற எல்லா மக்களும் இந்த வீதியினூடாக செல்வதில் அவதியுறுகின்றனர். எனவே உரிய அதிகாரிகள் இந்த வீதியை புனரமைத்து தருமாறு வேண்டுகின்றனர். ரிப்போர்ட் செய்திகளுக்காக கிண்ணியாவிலிருந்து முகமது இர்ஃபான். உலகளாவிய ரீதியில் இந்துக்கள் இன்று மகா சிவராத்திரி தினத்தை அனுஷ்டிக்கின்றனர். மகா சிவராத்திரி தின சிறப்பு பூஜைகளை வரலாற்று சிறப்புமிக்க கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்திலிருந்து மீண்டும் நேரலையாக வழங்குகின்றோம். அறுபத்து 3 நாயன்மார்களுக்கும் தன்னை நாடி வரும் அடியார்களுக்கும் அருள் செய்வதற்காய் சர்வேஸ்வரன் புரிந்த திருவிளையாடல்களோ ஏராளம். இவ்வாறான திருவிளையாடல்களுக்கு எல்லாம் மகுடம் வைத்தாற் போன்று சிவராத்திரி விரதம் உருவான கதை விளங்குகிறது. முன்னொரு காலத்தில் மமதையினால் கட்டுண்ட படைத்தற்கடவுளான பிரம்மாவும் காத்தற்கடவுளான விஷ்ணுவும் தம்முள் யார் பெரியவர் எனும் கேள்விக்கான விடையை காண தலைப்பட்டனர். அறியாமையினால் மூழ்கிய இருமூர்த்திகளின் சிந்தையை தெளிவுக்கு நினைத்த திருமூர்த்தியான எம்பெருமான் திருவுளம் கொண்டு ஜோதி பிழம்பாய் அவர்கள் முன் காட்சி கொடுத்தார். 1000 கோடி சூரியன்களின் பிரகாசத்தை கொண்ட ஜோதி பிழம்பின் ஆதியையும் அந்தத்தையும் காண்பவர்களே பெரியவர் என அமலன் திருவாய் மலர்ந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அன்னமாக உருவெடுத்த பிரம்மதேவன் ஜோதி பிழம்பின் ஆதியை காண தலைப்பட விஷ்ணு வராகமாக உருமாறி அந்தத்தை காண முயன்றார். நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்களாகி, யுகங்களாகி நீண்டு சென்றன. இருமூர்த்திகளாலும் கல்லால மரநிழலில் ஞானம் நவிந்த திருமூர்த்தியின் ஆதி அந்தத்தை அன்று காண முடியவில்லை. தம் அறியாமையை எண்ணி மனம் கலங்கிய இருமூர்த்திகளும் சிவபெருமானே பெரியவர் என்பதை உணர்ந்து அவரை வழிபாடு செய்ய கருணையை வடிவினரான ஈசன் அவர்களை தடுத்தாட்கொண்டார். அன்பே உருவான ஆண்டவனின் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த தினமே இந்துக்களால் மகா சிவராத்திரி விரதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவராத்திரி தினத்தன்று நித்திரையை துறந்து நிர்மலனின் பாதார விந்தங்களை சரணடைவோருக்கு இஷ்ட காரியம் சித்திப்பதுடன் முக்தீஸ்வரனின் அனுகிரகம் கிட்டும் எனும் நம்பிக்கை இந்துக்களிடையே நிலவுகிறது.